சேலத்தில் போடிநாயக்கன்பட்டி ஏரி தூர்வாரும் பணிகள் அரைகுறையாக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் திருமலை. பொதுமக்கள் என்ன தெரிவித்து வருகிறார்கள்? சிவரஞ்சனி, சேலம் மாநகராட்சி ஜங்ஷன் பின்புறம் இருக்கக்கூடிய இந்த போடிநாயக்கன்பட்டி சுமார் 20 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியை அழகுபடுத்துதல் மற்றும் புனரமைப்பு செய்வதற்காக கடந்த 2019ஆம் ஆண்டு மாநகராட்சி நிர்வாகம் 15 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஓராண்டுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த பணி தாமதமாக நடைபெற்று வந்தாலும் தற்போது கரைகளை பலப்படுத்துதல், தூர்வாறுதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சேலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக இந்த ஏரியில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த நிலையில் ஏரியில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் சிறுவர்கள் அவ்வப்போது உணவுக்காக மீன்பிடித்திருக்கின்றனர். அப்போது தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கிளித்தி வகையான மீன்கள் பிடிபட்டிருக்கிறது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கிளித்தி மீன்களை பிடிக்க வேண்டும் என புகார் தெரிவித்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மீன்வளத்துறை அதிகாரிகள் இந்த ஏரியை நேரில் ஆய்வு செய்து ஆப்பிரிக்கன் கிளித்தி மீன்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு நேற்றைய தினம் அதாவது 30 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த மீனவர்களை வரவழைத்து ராஜ வலை கொண்டு இங்கு இருக்கக்கூடிய ஏரியில் மீன்களை பிடித்திருக்கின்றனர். அப்போது அந்த வலையில் சுமார் 5 கிலோ முதல் 20 கிலோ வரையான ஆப்பிரிக்கன் கிளித்தி மீன்கள் பிடிபட்டிருக்கிறது. அவ்வாறு பிடிக்கப்பட்ட மீன்களை அருகிலேயே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஏரியில் பிடிக்கப்பட்ட மீன்கள் அழிக்கப்பட்ட நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் முழுவதுமாக இங்கு இருக்கக்கூடிய மீன்கள் பிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இப்பகுதி மக்கள் அதாவது ஏரியில் இன்னும் நிறைய ஆப்பிரிக்கன் கிளித்தி வகையான மீன்கள் இருக்கிறது. இதனை முழுமையாக பிடித்து நீரை வெளியேற்றி அதாவது இருக்கக்கூடிய சேரை முழுவதுமாக தூர்வாரி இருக்கக்கூடிய மீன்களை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்து இப்பகுதியைச் சேர்ந்த வீரகுமார் நம்மிடம் இருக்கிறார். சொல்லுங்க, இந்த மீன்கள் எப்படி இருக்குது தெரிய வந்தது? மீன்வளத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க? வணக்கங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா உணவுக்காக பெரியவங்க பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த பிடிக்கிறப்ப தான் இந்த ராசச்ச மீன் மாதிரி ஒரு பெரிய மீன், அபூர்வமான மீன் மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 28 கிலோ இருக்கும் அந்த மீனுங்க. அந்த மாதிரி பெரிய சைஸ்ல அந்த மீன் மாட்டினது. ஐயோ, இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் போய் தடை செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்றதை நிறுத்திட்டு உடனே அன்னைக்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இதை இந்த போட்டோ பிடிச்சி மனு கொடுத்தோம். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா மீன்வளத்துறையிலேருந்து இந்த மீனை ஏரிய ஆய்வு செய்த போது பாத்தீங்கன்னா உள்ள இன்னும் சேறு நிறைய இருக்கு. இதை முழுசா கிளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த சேத்தெல்லாம் நம்ம அள்ளி போட்டா மட்டும்தான் இந்த முழுசா இந்த மீனை கிளீன் பண்ண முடியும். இந்த இனப்பெருக்கும் காலங்களில் இந்த மீன் பாத்தீங்கன்னா ஒரு மீன் 4 லட்சம் முட்டை வரைக்கும் இடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னும் குஞ்சு மீன்லாம் எல்லாமே இருக்கு. இந்த மீனை அகற்ற வேண்டும் என்றா நிச்சயமாக பாத்தீங்கன்னா இந்த சேத்தெல்லாம் முழுசா எடுத்து வெளியே அப்புறப்படுத்தினா தான் இது பண்ண முடியுங்க. இதனால மீனுக்கு என்ன பாதிப்பு, மனுஷனுக்கு என்ன பாதிப்பு சாப்பிட்டா அப்படின்னு கேட்டா, முழுமையாக இது சாப்பிட்டா கண்டினியூஸ் டெய்லியும் தொடர்ச்சியா சாப்பிட்டா இந்த மீனால பாத்தீங்கன்னா புத்துநோய் உண்டாகும், ஆண்மை குறைவு ஏற்படும், இதய நோய் உண்டாகும். அது இல்லாம நம்ம நாட்டு இன மீன் அத்தனை மீனுமே இது சாப்பிட்டுருங்க. அதனால இந்த ஏரிக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. 5 கோடி ரூபா நிதி ஒதுக்கப்பட்ட நிதியை இந்த ஏரி பாத்தீங்கன்னா கரெக்டான இது பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா அது கரெக்டா மக்களுக்கு பயனுள்ள ஏரியா இருக்கணுங்க. இந்த ஏரிக்கு வேஸ்டா செலவாயிடக்கூடாது அப்படிங்கறது எங்களோட கருத்துங்க. இந்த மீன்கள் இருக்கிறதுனால ஏரிக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் சார்? இந்த மீன் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலும் ஒரு நல்ல மீனை விட முடியாது. நம்ம நாட்டு இன மீன் சிலேபி, விரால் இந்த மாதிரி ஒரு மீனை இந்த ஏரியில விட முடியாது. எல்லா மீனும் இந்த மீன் சாப்பிட்டுருங்க. இது மீன் பாத்தீங்கன்னா இது நாட்டு இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட மீனுங்க. இது உணவுக்கெல்லாம் எடுத்துக்கவே முடியாதுங்க. இந்த மீனை அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் பாத்தீங்கன்னா இது புத்துநோய் உண்டாக்குங்க. அதான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஏரியை முழுமையாக தூர்வாரி இங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கிளித்தி மீன்களை வெளியேற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலை.